நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கையில் விஷ பாட்டில், இன்னொரு கையில் தூக்கு கயிறு இப்படின்னு சொல்லி வீதியோரமாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது மனசு பதறுமா பதறாதா? அஸ் அ பிரதரா, அஸ் அ ஒரு ஒரு ஃப்ரெண்டா, எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, பாட்டி, சகோதரி, மனைவி, இப்படி எல்லாருமே என்ன செய்கிறாங்க? கையில் இப்படி ஒரு விஷ பாட்டில், தூக்கு கயிறு. என்னப்பா ரீசன் அப்படின்னு பார்த்தா, எப்போ பார்த்தாலும் தண்ணி அடிச்சுட்டு வராங்கயா. ஆனால் தண்ணி அடிக்கிறவங்கள விட எப்போ பார்த்தாலும் மது விற்பனை அப்படிங்கிறது இருக்கான். இரவு நேரம் 1 மணிக்கு போனாலும் மது விற்பனை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களை, இல்லாட்டி இப்படிப்பட்ட டாஸ்மாக் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல 10 ரூபாய் இல்லை 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாலும், இரவு 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சா 50 ரூபா எக்ஸ்ட்ரா தா, 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சா 100 ரூபா எக்ஸ்ட்ரா தான்னு கேட்டாலும் அதை வாங்கி குடிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கும்போது, அதை விற்பனை செய்யக்கூடிய மனிதர்களும் இருக்கும்போது, எங்கள் குடும்பம் நடுத்தெருவில் நிற்குதப்பா, எங்களை காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய குழந்தைகள் பெரிய அளவில் கோரிக்கையை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கையை அப்பா ஏற்பாரா, குழந்தைகள் ஏமாற்றம் அடைவார்களா அப்படிங்கிறத நான் உங்கள் கையிலே விட்டுறேன். ஏன்னா வீட்டுக்கு ஒரு குடிகாரன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இப்போது எல்லா இடங்களிலுமே இருந்து வருகிறது. இது குறையலன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் அடுத்த தலைமுறையினர் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் மலடாகவும் மக்காகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம நாலேஜ் எல்லாமே செலவாயிட்டு இருக்குது. எதுக்கு செலவாயிட்டு இருக்குன்னா போதையில் செலவாயிட்டு இருக்குது, அவ்வளோதான். எந்த ஆக்கப்பூர்வமான செலவும் நம்முடைய நாலேஜில், நம்முடைய மூளையாக எதுவுமே நம்ம பயன்படுத்தாமல் போயிட்டே இருக்கும். போதைக்கு அடிமையாகக்கூடிய ஒரு பெரிய கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். அந்த கலாச்சாரத்திலேருந்து காசு பார்த்து அரசாங்கத்தை நடத்துகிறீங்க, ஆடம்பரமாக வாழ்க்கை நடத்துகிறீங்க அப்படின்னா அடுத்த தலைமுறையை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆமாப்பா, அதுதான் அர்த்தம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். ஒரு நியாயமான கேள்வியுடன் நான் உங்ககிட்ட இந்த பதிவை தொடங்குறேன். ஜெயராஜ் ஃபெலிக்ஸ் மர்மமான முறையில் உயிரிழந்தார்கள். அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய காவலாளிகள் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு அவங்க துன்பப்படுத்தப்பட்டார்கள். அதன் பிறகு தான் அவங்க கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியான உடனே நம்ம எல்லாருமே துபோன்னு குதித்தோம். எல்லாருமே, நீங்கள் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடிய நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாருமே குதிச்சாங்க. ஆனால் அதன் பிறகு யார் கேட்டிருக்காங்க? சுமந்தவர்கள் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு 12லேருந்து 15 கஸ்டோடியன் டெத் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதை ஏன் மீடியா பேசலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் இருவர் காவல் நிலையத்தில் சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் உயிரிழந்தார்கள். அது எவ்வளவு தமிழ்நாட்டையே முழுக்கியது. ஆனால் கடந்த 2 ஆண்டுகளில் 12க்கும் அதிகமான கஸ்டோடியல் டெத் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஏன் மீடியா அதை பத்தி ஹைலைட்டே பண்ணல? இதை ஏன் மீடியா பேசலை? மீடியா பேசின சில விஷயங்களையும் ஏன் ஆக்டர்ஸ் பேசலை? ஏன் இதை பற்றி அரசியல்வாதிகள் எதுவும் பேச்சு வெளியிலே விடலையே? அவங்களுடைய லாக்அப் டெத் பெருசாக காண்பிக்கப்பட்ட நேரத்தில் மீதம் இருக்கும் லாக்அப் டெத் எல்லாமே சைலண்ட் ஆக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதுதான் அரசியல். இந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் பேருக்கு நீதி கிடைக்கும், கொஞ்சம் பேருக்கு நீதி கிடைக்காது. கொஞ்சம் சாதியினருக்கு நீதி கிடைக்கும், கொஞ்சம் சாதியினருக்கு நீதி கிடைக்காது. கொஞ்சம் மதத்தினருக்கு நீதி கிடைக்கும், கொஞ்சம் மதத்தினருக்கு நீதி கிடைக்காது. நான் சொல்கிற விஷயங்களை நல்லா கவனிச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பேருக்கு நீதி கிடைக்கும், கொஞ்சம் சாதியினருக்கு நீதி கிடைக்கும், கொஞ்சம் மதத்தினருக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம்ல, இதிலெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு சாதியினருக்கு நீதி கிடைச்சிச்சுன்னா நாளைக்கு அதே சாதியினருக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை. அந்த நேர அரசியல் எப்படி இருக்குது, அந்த நேரத்தில் ஓட்டுக்கள் எப்படி சிதறும், அதை பொறுத்து எங்களுடைய ஆதரவு இருக்கும், இல்லாமல் போகும். கண்டிஷன்ஸ் அப்ளை. இந்த கண்டிஷன்ஸின் அடிப்படையில் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியலே நடந்துட்டு இருக்குப்பா. கோபி நயினார் அவர்கள் அறம் படம் வந்ததிலிருந்து ஏகப்பட்ட நபர்கள், அதுவும் குறிப்பாக திமுக காரங்க எல்லாமே கோபி நாயனார் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிட்டாங்க. பெரியார் விருது வரை கொடுத்தாங்க அவருக்கு. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அதிமுகக்கு எதிராக வலுவான ஒரு படமாகவும், அதே நேரத்தில் அவருடைய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்களாகவும் இருந்தது. எல்லாருமே பாராட்டணும், கோபி நயினார் அவர்கள் பெரியார் விருது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி. அதே மனுஷன் ஒரு கிராமத்துக்காக போராடுறாரியா. ஆனால் என்ன, இந்த இடத்துல கண்டிஷன்ஸ் அப்ளை. போனாட்டு அவர் போராட்டம் அறிவித்த போது, இல்லாட்டி அவர் பேசிய போது ஆளும் கட்சியாக இருந்தவங்க அதிமுக. இந்த தடவை அவர் பேசும்போது ஆளும் கட்சியாக இருக்கிறது திமுக. கண்டிஷன்ஸ் அப்ளைல இந்த கண்டிஷன் சேரவில்லை. கோபி நயினார் அவர்கள் பேசுகிறாங்க, எங்கள் ஊரை கடந்து ஒரு சாலை அமைத்து அதன் வழியாக நீங்கள் மணல் கல் எல்லாமே கொள்ளையடிக்க வேண்டுமா? ஒரு ஊர் மக்களுக்காக பேசுகிறார் அந்த மனுஷன். இதை பற்றி நம்ம அரசியல் சதுரங்கத்தில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி 2 காணொலிகளை பதிவு பண்ணியிருப்போம். அப்போ அந்த மனுஷன் கேட்குறதுல தவறே கிடையாது. அவருக்காக பேசலை. அவர் என்ன 10 ஏக்கர் நிலம் வச்சுருக்காரு, அதுக்கு முன்னாடி ஒரு சாலை போகுது, அதனால் என் ஏக்கர் நிலப்பரப்பு பாதிக்கும் கேட்குறாரா? இல்லை, அவர் பொதுமக்களுக்காக கேட்கிறார்.
அப்படி கேட்கும்போது அவர் சொல்றார், ஆனால் திராவிட மக்களுக்கு ஏற்படுற எந்த அவமானத்துக்கும் நீ வந்து பேச மாட்டேன் மதிவதனி மாதிரியான நாட்கள். ஆனா திராவிட அரசுக்கு எந்த பிரச்சனை ஆச்சுன்னா மதிவதனி பட்டு இந்த அவங்க பேசும்போது உங்களுக்கு தெரியும் மக்களுக்கான உரையாடல் மாதிரி இருக்கும். ஆனா அப்படி இல்ல, அது அதிகார மையங்களை பாதுகாக்கிறதுக்கான உரையாடல் என்பதை எங்கள் நாட்கள் ரொம்ப நுட்பமாக புரிந்து கொள்கிறோம். பொதுமக்களுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது பெரியாரியவாதிகள் யாரும் வாய் திறக்காம இருக்கீங்களே, நீங்க வாய் திறக்க வேண்டும் என்றால் திமுக அரசாங்கத்துக்கு ஏதாவது பிரச்சனை வர வேண்டும், அப்படி இருந்தால் அவங்கெல்லாம் பேசுவாங்க, இல்லாட்டி பேச மாட்டாங்க. மக்களுக்காக, பொதுமக்களுக்காக எந்த ஒரு பெரியாரிஸ்டும் இப்போது பேசுவது கிடையாது. குறிப்பாக மதிவதனியான போன்ற நபர்களை நேரடியாகவே பேசுகிறார். உடனடியாக அவருடைய ஆடியோ ஒன்று லீக் ஆகுது. எப்படி லீக் ஆகுது, யார் லீக் பண்ணாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி சோஷியல் வட்டாரத்தில் பலராலும் பேசப்படுது. யார் லீக் பண்ணியிருப்பா? அவங்க தான் லீக் பண்ணியிருப்பாங்க. எதுக்கு லீக் பண்ணியிருப்பாங்க? அவங்க ஆட்சியை பற்றி குறை சொல்கிறாங்க. அப்படி லீக் பண்ணுறதுனால என்ன? கேரக்டர் அசாசினேட். இவங்களுக்கு தெரிஞ்சதே இது மட்டும்தான். ஒருத்தவங்க அவங்கள எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்க, அவங்கள ஆதரிக்கக்கூடிய ஒரு யூடியூபரை பற்றி எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்க, அவங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு பேச்சாளரை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டாங்கன்னா உடனடியாக அவனை ஹனி ட்ராப் பண்ணுறது, பெரிய அளவில் அவனுடைய ஆடியோ லீக் பண்ணுறது, அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனையை வெளியில் கொண்டு வர்றது, கேட்டால் நாங்கள் தனிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இழுக்க மாட்டோம்டான்னு சொல்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமான ஹைனாக்கள் கூட்டமும் என்ன செய்யும்னா இந்த பிரச்சனையை பெரிதாக்கி அவனுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணி, இப்போ கோபி நாயனார் அவர்களுக்கு அதான் நடந்துட்டுருக்கு. அந்த கோபி அவர்களுக்கு இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? அவரை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க. அவங்க கெட்ட வார்த்தை பேசுகிறவரியா, அவர் நீலசங்கியா, அவர் யார் தெரியுமா? அவர் சாதிய வன்மம் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய நபரியா அப்படின்னு சொல்லி பொதுமக்களுக்காக பேசிய ஒரு நபரை இவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியும் அப்படின்னு சொல்லி நேற்று தான் நம்ம பார்க்குறோம். கோபி அவர்களுக்கு என்ன சாதாரண மனுஷன், அவர் ரோசம் இருக்கக்கூடிய மனுஷன். போங்க அங்கிட்டு, நீங்கள்லாம் பெரியார்வாதிகளா? பெரியார்வாதிகள் என்ன கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் பகுத்தறிவா? இயற்கையை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது பொது அறிவு தானே? அது முக்கியமான ஒரு பகுத்தறிவு தானே? இயற்கையை காப்பாற்ற வேண்டும், மனதுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தானே பகுத்தறிவு? ஒரே ஒரு பகுத்தறிவு, கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது மட்டும்தான் பகுத்தறிவா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கடவுள் இல்லைன்றது மட்டும் தான் பகுத்தறிவா? இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாதுன்னு சொல்றது பகுத்தறிவு இல்லையா? நீ ஒரு பகுத்தறிவாளனா இருந்தா இயற்கை வளங்களை சூறையாடக்கூடாது அப்படின்னு சொல்ற கோபி போன்ற என் போன்றவர்கள் மீது வழக்கு போடாமல் நீ தான் இந்த அரசுக்கு தேவையான என்ன அணைச்சிக்கணுமா? என் மீது வழக்கு போட்டு என்ன அச்சுறுத்தணும். அடுத்து அவர் சொல்றார், உண்மையிலேயே இங்க மிகப்பெரிய சர்வாதிகாரம் நடந்துட்டு இருக்கு. சனாதன சர்வாதிகாரத்தை விட திராவிட சர்வாதிகாரம் மிக கொடுமையானதாக இருக்கும் அப்படிங்கிறார். வாஸ்தவமான பேச பேசுறார். அவர் சொல்றாரு, எனக்கும் ஒரு எதிரிக்கும் போர் நடக்கிறது என்றால் அவர் எதிரி அங்க கன்சிடர் பண்ணது சனாதானம் அப்படிங்கிறத. எனக்கும் எதிரிக்கும் ஒரு போர் நடக்குதுன்னா இங்கே நான் ஜெயிப்பேன், இல்லாட்டி என் எதிரி ஜெயிப்பான். ரெண்டே ஆப்ஷன், ஒன்று நான் இல்லாட்டி அவன். சண்டை போடுறோம்ல, எதிரி கூட நம்ம சண்டை போடுவோம். ஆனால் எனக்கும் என் நண்பனுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா என் நண்பனுக்காக நான் விட்டு கொடுத்துருவேன், இல்லை என் நண்பனுக்காக நான் என்ன செஞ்சிருவேன், போரே புரிய மாட்டேன். இந்த சர்வாதிகாரம் தான் திராவிட சர்வாதிகாரம். தோள் மேலே தோள் போட்டுட்டு நான் உன் கூட இருக்கேன், நான் உனக்காக இருக்கேன். நான் இல்லைனா பாஜக உன்னைய என்ன செஞ்சிடும் தெரியுமா? நான் இல்லைனா உன்னைய ஃபாசிசம் என்ன செஞ்சிடும் தெரியுமா? இவங்க பாயாசம் அப்படின்னு வந்து பொங்குவாங்க. நான் இல்லைனா சிறுபான்மையினருக்கு என்ன நடக்கும் தெரியுமா? நான் இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பயத்திலேயே நம்மளை நான் இல்லைனான்னு சொல்லி ஓட்டுக்களை வாங்கி மிகப்பெரிய அளவில் நம்ம முதுகலை குத்தக்கூடிய நபராக இருப்பார்கள் அப்படிங்கிறத கோபி அவர்கள் சொல்கிறாங்க. இது அவர் மட்டும் சொல்லலைங்க, இந்த உண்மையை அறிந்த எத்தனையோ நபர்கள், கோபி அவர்களாக இருக்கட்டும், டாக்டர் ஷாலினி அவர்களாக இருக்கட்டும், இதே மாதிரி பேசக்கூடிய, குறிப்பாக பட்டியலினத்திற்காக பேசக்கூடிய சில முக்கியமான தலைவர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளராக இருக்கட்டும், அதில் கோபி அவர்கள் கேட்ட ஒரு கேள்வி, நீ தமிழுக்காக, நான் தமிழுக்காக பேசுகிறேன், அங்கே இருக்கக்கூடிய மக்களை பார்க்க வந்திருக்கீங்களா? என்னைக்காவது ஆதி திராவிடருடைய பள்ளிக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? எத்தனை வழக்குகள், எத்தனை செய்திகள். ஆதி திராவிடர் அவர்களுடைய அந்த ஹாஸ்டலுக்கு போங்களேன், சாப்பாடு சரியில்லை, சரியாக அவங்க எதுவுமே நீட் பண்ணுறது கிடையாது, எங்களுக்கு சரியான பாடம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ அங்கே இருக்கக்கூடிய விடுதிகள் இருக்குது. அதெல்லாம் போய் பார்த்துருக்காங்களா? அதெல்லாம் பார்த்தா எப்படிப்பா இவங்க பேசுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கும் கோபி அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய ஒரு குரூப் தான் இருக்கே தவிர உண்மை என்ன, மக்களுக்கு தேவை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்கு ஒரு நாதியும் கிடையாது என்பதுதான் உண்மை. இல்லைங்க, அவர் கேட்கக்கூடியது வெரி சிம்பிளான மேட்டர். இது என்ன திராவிட மாடல்? உங்க திராவிட மாடல் இருக்கிற ப்ரோகிராம்ஸ்ல என்ன? திராவிட மாடல்ல இன்னும் சாதி ஒழிக்க முடியாத வேங்கவை போன்ற அவமானங்களை பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த தலித் மக்களுடைய வாழ்க்கையை நிலைப்பண் உங்க திராவிட மாடல்ல என்னவா கணிக்கப்பட்டிருக்கிறது, ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அளவிடப்பட்டிருக்கிறது, அதுக்கான சட்டங்கள் சொல்லுங்க எல்லாமே. வெறும் திராவிட மாடல் அப்படின்னு சொல்றது இன்னும் அது ஒரு பேர் சொல்லும். திராவிட மாடல் அப்படின்னு சொல்றதுக்கான சிஸ்டம் என்ன? ஒரு நல்லவன் அப்படின்னு சொல்றதுக்கு கேரக்டர், இந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்றியே, அதுல என்ன சிஸ்டத்தில் நீங்க வேலை செய்றீங்க? ரொம்ப கொடுமையான விஷயம் அவர் சொல்றாரு. மனித வரலாற்றிலேயே ரொம்ப கொடுமையான விஷயம், மனித மலத்தை கலந்த ஒரு தண்ணீரை பருகக்கூடிய மனிதர்கள் அங்கே வெக்கி தடை குனிந்து நிற்கிறார்கள். ஐயோ, நம்ம அந்த தண்ணியை குடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி.
அதை விட கொடுமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை விட கொடுமை, இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது தான் அவங்க கொடுத்த நபர்களையே தண்டனைக்கு உட்படுத்தி நீங்கள் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சட்டம். இதை விட பெரிய கொடுமை திராவிட மாடல் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறார். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டால் திராவிட மாடலினுடைய ஹைனாக்கள் சும்மா விடுவாங்களா? கோபி அவர்களே, இன்னும் எத்தனை ஆடியோக்கள் வீடியோக்கள் உங்களை பற்றி வெளியாக போகுதோ என்னவோ. பட் இது அவருக்கு மட்டும் நடக்க போகிறது கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். என்னைக்கு நீங்கள் ஜால்ராவை வெளியில் தூக்கி போட்டு நான் இல்லைப்பா நான் ஜால்ரா அடிக்க மாட்டேன், நான் உண்மையை பேச போகிறேன்னா அன்னைக்கு உங்களை போட்டு மிதித்து கேரக்டர் அசாசினேட் பண்ணி நீங்கள் சங்கியாக்கப்படுவீர்கள், நீங்கள் தம்பியாக்கப்படுவீர்கள், நீங்கள் நீல சங்கியாக்கப்படுவீர்கள், நீங்கள் பாயாக்கப்படுவீர்கள், நீங்கள் எச்சப்பொறுக்கியாக்கப்படுவீர்கள், இப்படின்னு சொல்லி எல்லாமே ஆக்கப்படுவீர்கள். இதெல்லாம் நடக்குது. எல்லாரும் சொல்றாங்க, நார்மலைசேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு முக்கியமான ஒரு அட்வொகேட் ஒரு மீடியாவில் பேசுனதை நான் பார்த்தேன். இப்போ தமிழ்நாட்டில் ஊழலை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்கன்னா, அட்டவணை சாதி மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் இஸ்லாமியர் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளையும் நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. உடனே எல்லாம் தீராது, கொஞ்சம் பொறுமையாரு. யூபியை பாரு, மாப்பியை பாரு, ராஜஸ்தானை பாரு, டெல்லியை பாரு. இங்கே சிறுபான்மையினர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதலையும் சாதிய பட்டியலினத்திற்கு எதிராக நடக்கக்கூடிய தாக்குதலையும் இந்த அரசாங்கம் நார்மலைஸ் பண்ணுது. இதெல்லாம் நார்மல்பா. சிறுபான்மை ஜஹபர் அலி, ஜாகிர் ஹுசேன் சிறுபான்மையினர், ஆனால் அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க. ஏன் கொல்லப்பட்டாங்க, எதுக்கு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிறத விட அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. எஸ், இது தட்டி கேட்டால் தீர்த்து கட்டிடுவாங்க. தட்டி கேட்டால் தீர்த்து கட்டிடுவாங்கன்னா, நான் என் மக்களுக்காக தட்டி கேட்கும்போது தீர்த்து கட்டிடுவாங்க நீ ஒரு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டால், இல்லைங்க அவ்வளோதான். நாங்கள் என்ன போய் ரகுபதி அவர்களிடம் கேட்டால் அவர் என்ன சொல்வார், சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்வார், ஒவ்வொரு மனிதனுக்கும் போலீஸ் என்ன பாதுகாப்பாக கொடுக்க முடியும், அவங்கவுங்க பாதுகாப்பாக பார்த்துக்கோங்கப்பா. உடனடியாக ஒரு தப்பு நடக்குதா, இது அவரே வார்த்தை சொன்னார், ஒரு தப்பு நடக்குதா அந்த தப்புக்கு யார் தண்டனை, யார் கரெக்டான, யார் தப்பு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து தண்டனை கொடுப்பது தான் ஒரு அரசாங்கத்தின் வேலையாக இருக்குமே தவிர எல்லாரையும் போய் பாதுகாத்துட்டு இருக்கிறது. சார், தப்பே நடக்காமல் இருக்க வைப்பது தான் ஒரு அரசாங்கத்தின் வேலை. கவர்னிங், வாட் இஸ் மீன் கவர்னிங் அப்படின்னு கேட்டால், யூ ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட். நீங்கள் ஒரு சட்டத்தை ஏற்றுகிறீர்கள், அந்த சட்டத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறீங்க. அதை ஃபாலோ பண்ணாத மனிதர்கள் அவங்க தான் விஷக்கிருமிகள், அவங்க தான் மிகப்பெரிய அளவில் சமூக விரோதிகள். அந்த சமூக விரோதிகளை கண்டறிந்து பார்த்துக்கோங்க. ஜஹபர் அலி, ஜாகிர் ஹுசைன் இப்படிங்கிற இந்த விஷயத்தில் எல்லா சமூக விரோதிகளும் இருந்தாங்க. போலீஸ் காவலர்கள், அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாரும் சமூக விரோதிகளாக மாறி இருந்தார்கள். அது ஜாகிர் ஹுசைன் அவர்கள் வீடியோவில் சொல்கிறார். இப்படிங்கிற பல விஷயங்கள் இருந்தும் நாம் எல்லாமே அப்படின்னு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையும் நம்மளால் காப்பாற்றவே முடியாது. நான் சொல்லும்போது உங்களுக்கு சுருக்குன்னு இருக்கும். ஆமாம், இவன் சொல்லும்போது என்னெல்லாமோ வலிக்குதுன்னு மாதிரி இருக்கும். 10 நிமிஷம் நாளைக்கு IPL தொடங்க போகுது, ஒரு புது பாட்டை கேட்டுட்டு அவ்வளோதான், வா நம்ம வைப்பு பண்ணுவோம் பாஸ், ஹே பூமர் பேசிகிட்டு இருக்கான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. வேறு ஒன்றுமே இல்லைங்க. நம்ம சட்டசபையில் என்ன நடக்குது, எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் லைவில் பார்த்துருவீங்க முடியாது. ஏன்னா லைவ் துண்டிக்கப்பட்டு விடும். எப்படி, கேள்வி நேரம் முடிந்தது, யாராவது பேசணும் அப்படின்னு சொன்னால் அந்த லைவ் கட்டு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொன்னால் கட்டு. ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது லைவு. எந்த மாதிரி கேமராயா இது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா நாங்களாம் பார்த்துருக்கோம், அரசியல் இன்டெலிஜென்ஸ் கேமராவை இப்போ தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாதிரி இருக்கியா கேமரா நம்ம சட்டசபையில்? ஒருத்தவங்க பேசினா ஓடுது, ஒருத்தவங்க பேசினா ஆஃப் ஆயிடுது, எல்லாம் ஆட்டோமேட்டிக் தான். சுவிட்சை கையிலேயே வச்சுருப்பாங்க போல். ஆன் ஆஃப் ஆன் ஆஃப். இதெல்லாம் நம்ம கேள்வியே கேட்கக்கூடாதுல்ல. அடுத்ததா விஷச்சாராய வழக்கு. அந்த வழக்கில், கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த வழக்கு சம்பவத்தை எதுவுமே நீங்கள் மறக்கலை நான் நம்புகிறேன். அது இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா சத்தியமாக நம்ம வேறு ஏதோ உலகத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த வழக்கில் சரியாக அதை நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்களுக்கு பணி உத்தரவு அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே கருத்துக்களை வாசிக்கும்போது, எங்கள் சஸ்பெண்ட் டேட்டு முடிஞ்சிருச்சு, பணி உத்தரவு. சார், நிறைய உயிர் அங்கே பலியாக இருக்குது சார், அதுக்கு அவங்க காவல்துறை அதிகாரிகள் சரியாக வேலை செஞ்சுருந்தா. அதெல்லாம் இல்லை. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் சஸ்பெண்டுக்கு அந்த டியூரேஷன் முடிஞ்சிருச்சா உடனே பணி அப்படிங்கிறது கொடுக்கப்படும். பணியிலிருந்துலாம் தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா அவங்க உடனடியாக நீதிமன்றத்தை நாடி விடுவார்கள், ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், வேல்முருகனின் அதிக பிரசங்கித்தனம் நல்லதல்ல, அவர் அதிக பிரசங்கித்தனமாக நடந்து கொள்கிறார், அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சட்டசபையில் வேல்முருகன் அவர்கள் சில கேள்விகளை கேட்க, துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் சில நபர்களாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், ஈவன் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வேல்முருகன் அவர்களை ஏப்பா பேசாப்பா உட்கார்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் பேசுனதே அதை தான் அவர் பேசிட்டார்ல, இந்த நேரத்தில் நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க. அப்போ வேல்முருகன் அவர்கள் கேட்குறாங்க, தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நான் பேசும்போதும், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை பற்றி பேசும்போதும், நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை மதிக்காத, இல்லாட்டி என் பேச்சை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே குறியாக இருக்காங்க அமைச்சர்கள்.
இங்கே சேகர்பாபு அவர்களை அவர் பேசி கொடுக்குறதா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, அவர் எழுதி கொடுக்குறதா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நேரடியாக வேல்முருகன் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு பூசல் அப்படிங்கிறது உருவாகி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடாதீங்க. இந்த பூசலெல்லாம் வெறும் பூசம், ஈயம் பூசின மாதிரி இருக்கும், பூசாத மாதிரி இருக்கணும். இந்த பூசலெல்லாம் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் முடிஞ்சிடும். நாளைக்கே நான் திமுக விமர்சிப்பது என்னுடைய பங்காளி, நான் விமர்சித்தாதானே அவங்க சரியாக வேலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரே மேடையில் நல்லா உட்காந்து பேசுகிற வேல்முருகன் அண்ணன் இப்படி நிறைய முறை பேசியிருக்கார். நாமும் சிலரை செதற விட்டுருக்கோம். அண்ணன் ஏதோ பேச வராருன்னு சொல்லுவோம், அடுத்த நாளை போய் திமுக ஐக்கியமாயிருவார். அதனால் அண்ணன் பேசுகிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க. நியாயமாக பட்டுச்சுன்னா இதே மாதிரி வந்து பேசிடுங்க. அண்ணனும் முழுசாக நமக்காக பேசுவார் அப்படின்னு சொல்லி நாம் நம்புவோம். நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். இதில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களாக கீழே பதிவு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி, ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்கல்ல, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணிங்கன்னா பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருக்கும் பண்ணுனா, அவங்களும் கொஞ்சம் தெரிந்து கொள்வார்கள், எனக்கும் கொஞ்சம் வியூஸ் கிடைக்கும். 4 பேர் நல்லது பேசுகிறாங்கப்பா, கொஞ்சம் ஏதோ உணர்ச்சி பொங்க பேசக்கூடிய நபர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், நம்ம ரூட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அரசியல்வாதிகள் நினைப்பதற்கான ஒரு சான்ஸை நீங்கள் உருவாக்குங்க. நன்றி, வணக்கம்.